உலகத்தில் நடக்கிற அநீதியான திட்டங்கள், சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்காவில் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டங்கள், திட்டங்கள், கொடுங்கோன்மையான திட்டங்கள், செயல்கள் எல்லாவற்றுக்கும் நீ வேர் தேடி போனால் அது திமுகவில் இருக்கும், கருணாநிதியுடைய கையெழுத்தில் இருக்கும். யார் மறுக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? இந்த ஸ்டெர்லைட் அணு உலையை நான் உன்கிட்ட கேட்கிறேன், இந்த திமுக அதிமுகவுக்கு தெரியாம நடப்பட்டுச்சுன்னு நீ நம்புறியா? கச்சத்தீவு கொடுத்தது இந்திரா காந்தி, கொடுக்கும்போது இங்க இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. தடுக்க முடியாதா? நம்ம இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லை, அவனால பேனா சில வைக்க முடிஞ்சதா? இல்லை பரந்தூரில் விமான நிலையம் கட்டிடுவாங்களா? விமான நிலையம் சொல்லு, நீ கட்டிட விட்டுருவேனா? நான் மேல்மாவில் வந்து அவன் 3000-4000 ஏக்கர் எடுத்து சிப்காட் தொழிற்சாலை தொடங்கிட முடியுமா? ஒரு சிறிய படையை வைத்து ஒரு எளிய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமானால், நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நீங்கள் மக்களை திரட்டி போராடி கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று ஸ்தம்பிக்க உரை வச்சிருக்க முடியாதா? முடியும். ரத்தம் ஒன்னா இல்ல, சிக்கல தான். கண் முன்னே நாம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்தோம். இவர்கள் இதே அதிகாரத்தில் இருந்தார்கள். கொன்ன காங்கிரஸ், கூட நின்ன திமுக. உங்கள் அண்ணன் சொல்றேன், என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், சிங்களனுக்கு கனவில் கூட வராது தமிழர்களை வென்று வீழ்த்தி விட முடியுங்கிற எண்ணம், கனவு கூட வராது. ஆனால் அவனுக்கு இரு கைகளையும் கொடுத்து உதவி, பல ஆயிரம் கோடி பணம் கொடுத்து, 1000 கொடுத்து, பயிற்சி கொடுத்து அவனுக்கு கூட நின்னது இந்தியா. இந்தியானா இந்திய நாடு அப்படி மொத்தமா சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் சேர்ந்துருக்கான், வங்காளி இருக்கான், தெலுங்கு இருக்கான், மலையாளி இருக்கான், கர்நாடகா, எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. இந்த நாட்டை ஆண்ட சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அவங்க குடும்பம் சுய விருப்பு வெறுப்புக்கு பழிவாங்கல். இந்த நாட்டில் ஒருத்தனை சொல்றா, மனச்சான்றோட ஒரு மகன் சொல்றான், ராஜீவ் காந்தியை தமிழர்கள் விடுதலை புலிகள் கொன்னுட்டார்கள் பேச இருக்கிற நாக்குல ஒரு நாக்கு ராஜீவ் காந்தி அமைதிப்படை அனுப்பி அப்பாவி தமிழ் மக்களில் 20,000 பேரை கொன்று குவித்தார் என்று குற்றச்சாட்டு வைக்க ஒரு ஆண்மகன் உண்டா? சோனியா காந்தியின் அருமை நண்பர், குடும்பத்தின் நண்பர் நட்வர் சிங் சொல்கிறான், எஸ் எஸ் இட்ஸ் a blunder, ராங், தப்புதான், ஐபிகே அனுப்பிக்க கூடாது, தவறு. நட்வர் சிங் சொன்ன பேட்டி இருக்கு, இங்கிலீஷ்ல தட்டிப்பார். அந்த செயலுக்கு எதிர்வினைதான் இங்கே ராஜீவ் காந்தி மரணம் அப்படின்னு பேசுனது இருக்கு. அவரை நான் பாராட்டுறேன். ஒருத்தன் சொல்லுவானா? அது வரைக்கும் என் அன்பு மக்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, இலங்கை ராணுவம் நம் மக்களை கொண்டு குவித்ததை விட நம் அக்கா தங்கையை வன்புணர்ச்சி செய்து, கட்டாய கற்பழிப்பு செய்து கொலை செய்ததை விட அதிகமாக இந்திய ராணுவம் நம் மக்களை கொன்றது, நம் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்தது. இந்த மனது எப்படிப்பட்ட எண்ணம் பாரு. அப்பாவையும் அம்மாவையும் மரத்திலே கட்டி வைத்து விட்டு மகளை கண் முன்னாடி கிடத்தி தாயும் தந்தையும் பார்த்து கொண்டு இருக்கும் போதே உணர்ச்சி செய்து உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி முனையை செலுத்தி வெடிக்க வச்சவன்டா இந்த நாட்டின் ராணுவம். அதை அனுப்பிய பெருந்தகை ஐயா ராஜீவ் காந்தி. நீ என்ன செஞ்சிட முடிஞ்சது? பிரபாகரன் மகன் என்ன நாங்க தான் கொன்னோம்னு என்னத்தை நீ புடுங்கின? என்னைய என்ன பண்ண? நீ வழக்க போட்ட போடு. எத்தனை நாளைக்கு நீ நத்த மண்புழு புழு ஒண்ணுமே இல்லாம அது எலும்பு நரம்பு இருக்கிற புழு நீ அடிடா, வெடிச்சு துடிச்சு போராடும்டா. தனி எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மானம் உணர்ச்சி இருக்கிற தமிழன் நம்மளை அடக்கி ஓடிக்கிறவன் ஆண்டுவான்னா வேடிக்கை பார்த்து இருக்க சொல்றியா? எத்தனை நாளைக்கு இந்த மீனவனை படுகொலை பண்றது, வடையை பறிக்கிறது, படகை பறிக்கிறது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இப்படி பார்த்து இருந்து செத்து போவேன்? உன்னால ஒன்றும் முடியாது என்றுதான் அவன் உன் கண் முன்னாடி உன் மக்களை கொண்டு குவிச்சான். தமிழன் கிளர்ச்சி செய்ய மாட்டான், எழுந்து போராட மாட்டான். காரணம், இஸ்லாமியன், கிறிஸ்தவன், இந்து, தேவர், தேவேந்திரர், நாடார், செட்டியார், கோனார், படையாச்சி, பறையர் பிளந்து பிரிஞ்சிட்டான், ஒன்னாக மாட்டான். நம்பிக்கை. ஒரு எளிய மகன், ஒரு பின்புலம் இல்லை,
எனக்கு ஒரே ஒரு பின்பலம், என்னுடைய தலைவன். எனக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று, என் தாய்மொழி தமிழ், என் உயிர். அந்த உயிர் மூச்சை பேச்சாக்கி இத்தனை லட்சம் மக்களை ஒன்று திரட்டி 36 லட்சம் வாக்கை பெற்று ஒரு எளிய மகன், இந்த மண்ணிலே கால் செருப்பில்லாமல் உளவித்திருந்த மகன் 36 லட்சம் வாக்கை வாங்கி இந்திய கட்சிகளில் ஒரு இடத்தை பிடித்து அங்கீகாரத்தை பெற்று 3வது கட்சியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்க முடியுது என்றால், நீ கட்சி தொடங்கி 13 ஆண்டுகள் நிறைவாயிருச்சு. ஆனால் 8 ஆண்டுகள் தான் தேர்தல் அரசியலில். 16 தொடங்கி 24 வரைக்கும் நின்றுக்கு. ஆனால் 26 2026 உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு, படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று. ஆட்டம்னா ஃபைனல் ஆட்டத்துக்கு ஒரு திறன் இருக்கும்டா, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும், அதுக்கு ஒரு வார்ம் அப் இருக்கும், அதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், அதுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த ஆட்டத்தை 26 நம்ம ஆடுறோம். நாங்கள் கபடி விளையாட்டு வீரங்க, நான் எங்கள் அண்ணன்லாம் கடைசி ரைடு வரைக்கும் நம்பிக்கையா படிப்போம்னா அவன் தான்டா வீரன், அவன் தான் வீரன். நம்ம விளையாடுவோம். இந்த விளையாட்டு நம்ம விளையாட்டு, இது நம்ம நாடு, நம்ம மக்கள். நமக்கு ஓட்டு போடாமல் போயிருக்கலாம், ஊரா இல்லை, நம்ம சொந்தக்காரன் தான், மாமச்சனம் தான். போடல பரவாயில்ல, விடு, போட்டும் போடட்டும். ஒரு நாள் அவனுக்கு தெரியும் இந்த பிள்ளைகளை விட்டால் நாதி இல்லைன்னு. அது வரைக்கும் களத்தில் நிற்கணும், திடலை விட்டு வெளியேறிடக்கூடாது, ஆட்டத்தை விட்டு வெளியேறிடக்கூடாது, ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்னங்கிற எண்ணம் வரும். அந்த நேரம் என்ன பண்ணணும்? பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை உடன் பிறந்த ஆறுகளே, ஒரு மரம், ஒரு கோடாரி 6 மணி நேரத்தில் வெட்டி முடிக்கணும். 6 மணி நேரத்தில் அதை வெட்டி முடிக்கணும். நீ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவ? 6 மணி நேரத்துக்குள்ள வெட்டுவேன். இல்லை, நான் 6 மணி நேரத்துக்குள்ளே வெட்டிடுவேன். ஒரு சில எவ்வளோ நேரத்தில் வெட்டுவேன்? 6 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் வெட்டுவேன்? 5 மணி நேரம் வெட்டுவேன், இன்னும் 3 மணி நேரம் வெட்டுவேன், 4 மணி நேரம் வெட்டுவேன். இப்படி ஒரு சொல்லிட்டு இருக்கான். நம்மால் வர்றார் ஆபிரகாம் லிங்கன். நீங்கள் எத்தனை மணி நேரத்துக்குள்ள அந்த மரத்தை வெட்டுவீங்க? 4 மணி நேரம் அந்த கோடாரியை தீட்டுவேன், 2 மணி நேரத்தில் வெட்டி வீழ்த்திடுவேன்றான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 8 ஆண்டுகளை அந்த கோடாரியை தீட்டிட்டோம்டா, இந்த 2 ஆண்டுகளை வெட்டி திராவிடத்தை வீழ்த்துறோம்டா. தாண்டா நம்ம கோட்பாடு. நீ ஏன்டா போய் நம்பிக்கிட்டீங்க? பிஜேபி வந்துடும், காங்கிரஸ் வந்துடும், கொடுங்க. பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். பேசுறவன் யாரா? திராவிட. அவன் ஏன்டா கால் உண்றான்? இவன் தான் தோல் மேல தூக்கிட்டு வரானே, அவன் ஏன் கால் உண்றான்? இவன் தான் பல்லக்கில் வச்சு சுமந்து வாரானே ராசா. ஒரு வீரமான ஆண்மகன். இங்க பாரு, உனக்கு ஒன்று சொல்றேங்க. மன்னர் கட்டபொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறாரு. போர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறாரு. நம்ம பாட்டை வெள்ளையத்தவன் இறந்துறாரு போர்ல. நிக்கிறது சுந்தரலிங்க பாட்டனார் மட்டும்தான். நீ வா சுந்தரலிங்கம் போயிடலான்னு. மன்னர் தலைமறைவாக போகிறார். சுந்தரலிங்கம் ஒற்றை மகன் இந்த இடத்துல நிக்கிறான் கோட்டை வாசல்ல. சொல்றான், என்னையை தாண்டி தான் இந்த கோட்டையை வெள்ளைக்காரன் தொடணும். ஒற்றை மகனா நின்று 8 நாட்கள் தண்டையிட்டு மாண்டவன் நம் பாட்டன் சுந்தரலிங்கம். நீ சும்மா போட்டு அப்ப என்ன செய்யணும்? இப்ப பிஜேபி என்னை தாண்டி தாண்டா நீ நிலத்துக்குள்ள வரணும்னு நிக்கணும்டா. அவன் தாண்டா வீரன், அவன் தான் வீரன். நீ அதை விட்டுவிட்ட வந்துரும், பிஜேபி வந்துரும். நீ புடுங்கிறதுக்காங்க நிக்கிற? நீ எதுக்குடா நிக்கிற? அற்ப பிள்ளை அதிகாரம் இல்லை நாங்களே. நீ வந்து பாருன்னு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ நான் இருக்க வரை பிஜேபி வராது, வளர விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மை தலைவன் தான் எங்களுக்கு தேவைப்படுது. சீமானுக்கு போட்டாவ அப்பி டீமு அது வந்துடும், பிஜேபி வந்துடும். என் வீட்டில் சுவிட்சை போட்டா என் வீட்டில் தாண்டா விளக்குறீங்க. என் வீட்டில் சுவிட்சை போட்டா உன் வீட்டில் போடுறாயிருங்க முட்டாப்பளை. இதையும் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும். இதே 15 வருஷமா சொன்னா 3 முறையும் மோடி வந்துட்டார். நீங்க ஒன்னும் சொல்லலைனாலும் அந்த தோத்தா போயிருப்பார். மோடி வந்துருவார், மோடி வந்துருவார், மோடி வந்துருவார். இது என்ன தெரியுமில்ல உனக்கு? நம்ம அம்மா நம்ம அத்தை எல்லாம் சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பருப்பு சோறை பிசைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் அங்கிட்டு படிச்சுக்கிட்டு தெரியும். இது வந்துட்டு சாப்பிடு 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 சாப்பிடு. நிலவை காட்டியும் சோறு விட்டலாம், மயிலை காட்டியும் சோறு விட்டலாம், பாட்டு பாடியும் சோறு விட்டலாம், குயிலை காட்டியும் சோறு விட்டலாம்,
பூச்சாண்டி வருவேன், பிடிச்சி கொடுத்துருவேன். திருட்டு போய் வருவேன், பிடிச்சி கொடுத்துருவேன். அந்த பூச்சாண்டி தான் இந்த மோடி பூச்சாண்டி. அவர் தான் 13 முறை வந்து தோத்து போனார், ஒண்ணும் முடியல. இல்ல இருக்க வைத்தவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். அவரே சொல்ற RSS ராஜ்நாத் சிங் பேசிட்டு இருக்கா இல்லையா, இந்த செல்லா காசு 100 ரூபாய் காசை வெளியிட்டு இருக்கா இல்லையா? என்ன சொல்றாரு? இந்தியா முழுமைக்கும் வாஜ்பாய் ஆட்சியை 5 ஆண்டுகள் நிரந்தரமாக ஆட்சி செய்ய வைத்து பிஜேபியை இந்தியா முழுமைக்கும் வேரூண்ட வைத்த பெருமை அந்த தகுதி இந்த கருணாநிதிக்கு உண்டுன்னு. நீ அவர் பிஜேபி எதிர்ப்பாருன்ட்டு பிஜேபி 100 விழுக்காடு இருந்து, கட்சியின் தலைவர் ஸ்டாலின் எங்க கட்சியில 90 விழுக்காடு இருந்துங்கிறாரு. இதுல என்னடா வேறுபாடு கண்ட? முன்னாடி உட்கார்ந்து என்ன மதம்னு கேட்டு கட்சியில சேர்க்கிறவங்க நீ சொல்றாரு 90 விழுக்காடு இருந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க? நாங்கள் பெரியாரின் கோட்பாட்டை ஏற்றவர்கள், பேரறிஞர் அண்ணாவின் வழிவந்தவர்கள். எங்களுக்கு சாதிய மதங்களை தாண்டி மானுடம்தான் எங்கள் பார்வை. எங்களுக்கு சமத்துவ சமூகம் படைப்பது, சமதர்மம், சமூக நீதி எங்கள் கோட்பாடு. நாங்கள் மதம் பார்த்தோ சாதி பார்த்தோ நாங்கள் அப்படி மானுடர்களை பிரிக்க முடியாது, அது எங்கள் கோட்பாடு அல்ல என்று பேசி இருக்கணுமா, பேசியிருக்க கூடாதா? அப்ப வர்றவன மனிதனா, நீ முஸ்லிமா, முஸ்லிம் அப்படின்னா எப்படி இருக்கு பாரு. 40 சீட்ல 5 இடம் இஸ்லாமியர்கள் கொடுத்த மகன் இங்கே 40 சீட்ல ஒரு இடம் கூட கொடுக்காம ஒரே ஒரு இடம் கூட்டணிக்கு நவாஸ்கனிக்கு ராமநாதத்தில் கொடுத்து ஒதுக்கி விட்ட திமுக. இவர்களுக்கு பாதுகாப்பு பேரரண். இன்னும் இந்த மக்கள் நம்பிக்கொண்டலைகிறார்கள். இஸ்லாமிய சிறை கைதிகள் 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியது, அப்பாவி, நன்றாக கவனிக்கணும், அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கள் பேசியது இருக்கு. ஆட்சிக்கு வந்த பிறகு நான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு ஒவ்வொரு ஊரா பேசி கொண்டு வரும்போது மேலப்பாளையத்துக்குள்ள நுழைய போறான் சீமானவனை தடையை போட்டாங்க. இதே மாதிரி தான் தாத்தா இமானுவேல் சேகரன், தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்க தேவர், இந்த 2 பேர் நினைவு காரணம் காட்டி உள்ள நுழையக்கூடாது. மேலப்பாளையத்தில் சீமான் பேசினால் பிஜேபி கூட்டத்துக்கு அனுமதி கேட்குதுன்னு குடுப்பா. நான் என் கருத்தை பேசுறேன், அவங்க கருத்தை பேசணும், குடு. அதான ஜனநாயகம். இல்ல அது பிரச்சனையாயிரும். இதை சொல்றதுக்கு எதுக்குடா அரசு, இதை சொல்றதுக்கு காவல்துறை? வெளியில வந்தா இப்ப 144 தடை எதுக்கு போட்ட? வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு பத்திரமா இருங்க, அப்பதான் பாதுகாப்பா இருப்பீங்கன்னு போலீஸ் சொல்றதுக்கு போலீஸ் வேட? சுதந்திரமா மக்களை நடமாட விட்டு வாழ விட்டு அவர்கள் அன்றாட நடவடிக்கையில் பாதிக்காமல் வாழ விட்டு பாதுகாப்பு கொடுக்கறதாண்டா பாதுகாப்பு. கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும், கண்ணல திறந்த கல்லை விட்டு எரிஞ்சிருவான். இது தம்பி, நான் என் வீட்டு வாயில் காப்பாளன் வாட்ச்மேன் போட்டிருப்பது திருடனை விரட்டி பிடிக்க அல்ல, திருட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருடன் என் வீட்டு வாசலுக்கு வரும்போதே தடுத்து பிடிப்பதற்குத்தான். திமுகங்கிற கட்சி பிஜேபி வந்துவிடும் என்று சொல்வதற்கு அல்ல, வர விடமாட்டேன் என்று சொல்வதற்குத்தான். அதை சொல்ல துப்பு இல்ல. சீமான் ஒரு பி டீமு, அவனுக்கு ஓட்டு போடாத, அது மோடி வந்துடுவார். வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுவேன்? நான் தான் எங்கள் அப்பனுக்கு கூட்டி வந்து 100 ரூபா காசு வெளியிட்டுக்கிட்டு இருந்தேன்னா சொல்லு. நான் தான் ஜெஸ் விளையாட்டுக்கு பக்கத்தில் ஜெஸ்ன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா, நான் தான் உட்காந்துருந்தேன்னா, நான் எத்தனை முறை எவ்வளவு ஆளை வச்சு பேசியிருப்பாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க, குடங்குடமா 2 காதலையும் எவ்வளவு தேனை ஊற்றிருப்பாங்க. தொடங்கும் போது 1000 crores 1000 கோடி. நான் தான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன். ஆனாலும் திமிர் எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்தது. இவங்கெல்லாம் நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம்னு. அவனுக்கு தெரியாது பணங்காடே நான் தான். ஏய், பணங்காடே நான் தான் தம்பி. நீ பணங்காட்டு நரி, நான் வன்னிக்காட்டு புலி. நீ எனக்கு முன்னாடி என்ன செய்வ? நீ ஒத்தை புலி,
மொத்த காட்டையும் வேட்டையாடி காட்டை தனதாக்கும். அது மாதிரி இந்த புலிகள் மொத்த நாட்டையும் வேட்டையாடி மக்களின் மனதை வென்று தமிழ்நாட்டை எங்கள் கோட்டையாக்குவோம். ஒன்னு நீ செய்ய முடியாது. அப்படிதான் நினைச்சா சின்ன பயலுகவிங்க அப்படின்னு, சின்ன பயலுக நினைச்ச. இப்ப என்ன, எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சு, எப்படி இவ்வளவு ஓட்டு வந்துச்சு? நீ 6 மணி நேரமா எண்ணலைய ஓட்ட, அப்படி இருந்தே இவ்வளவு. எங்க வயலுக ஒருத்தன் போட்டி போட்டு வாக்குக முகவர் போடலை. போட்டிருந்தா என்ன ஆகும்? நான் சொன்ன 1 கோடி வாக்கு வந்திருக்கும். 1 கோடி என் இலக்க தொட்டிருப்பேன். நான் என்ன பேசுறேன்னு இவனுக்கும் புரியல, எவனுக்கும் புரியல. தொலை தூரத்தில் இருக்கிறவன், தூர நிக்கிறவன் என் கொள்கைக்காக சாக நிற்கிறான். இந்த கூட நிக்கிற எப்ப என்னை கொல்லலாம்னு நிற்கிறான். இது என்ன பண்றது? இதுல அண்ணே அவர் போயிட்டாருன்னே, இவர் போயிட்டாருன்னே. நாங்க ஒரு கோட்பாட்டை ஏற்றிருக்கிறோம். என் உடன் பிறந்தார்கள் இது உள்வாங்கிக் கொள்ளணும். கட்சியில புதுசா வந்தா ஒருத்தர் வாங்க வாங்க வாங்க, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் போறாரு. சரி போங்க போங்க போங்க, ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம். இவ்வளவுதான் எங்க கோட்பாடு. அவரை பிடிச்சி தொங்குறதெல்லாம் கிடையாது. ஒரு மரம் நிறைய கிளைய விட்டு இலைய இருக்குது, இலை பட்டு இருக்க முடியாம கொழுப்படுத்து காம்பை முறிச்சுக்கிட்டு உதிரும் போது சல 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 சலன்னு சத்தம் போட்டு விழும். இலை தான் விழும், சருகாயி விழும். அதுக்காக மரம் சாஞ்சு விழுந்துடாதுல, அது அங்கதான் இருக்கும். ஆனா விழுந்த இடத்தில இன்னும் ஒரு துளிர் விட்டு அப்படி அப்படி வெளியில வரும். அப்ப ஓரிலை இல்லை ஈரிலை இல்லை, வீழ்வது என்பது வீழ்ச்சி அல்ல வளர்ச்சி. நீ அரசமரம் இருக்கு பாத்தீங்கன்னா மொத்த இலையும் உதிர்ந்துரும். ஆனா திடீர்னு குபுக்குன்னு அழகழகா கொழுந்து வந்து தலைக்கு. அப்படித்தாண்டா அது. ஒற்றை மகன் இவன்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சான். அப்படி யாரும் இல்லையே. நம்மளை போல இங்க அரசியல் கட்சி தொடங்கியது யாரும் இல்லையே வரலாறுல. ஐயா விஜயகாந்த் வந்தாரு, 40 ஆண்டுகள் நடிச்சு நன்கு அறியப்பட்ட திரைக்கலைஞன். ஐயா எம்ஜிஆர் வந்தார், காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு வந்து அங்க இருந்து பொருளாளராக இருந்து எம்எல்ஏவா இருந்து திருப்பி போய் தனி கட்சி ஆரம்பிக்கும் போது புகழ்பெற்ற நடிகர். அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. அம்மையார் ஜெயலலிதா கட்சி ஆரம்பிக்கல, அவர் கட்சியை எடுத்துக்கிட்டாங்க. யாரு அப்படி வந்தா? யார் நம்மள மாதிரி சாதியை சொன்னமா, மதத்தை சொன்னமா? இல்லை. இத்து உத்து போன பட்டு போன மொழியின உணர்வு, தமிழர் என்பதை மறந்து கிடந்த மக்கள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வற்று இருந்த மக்களை உசிப்பி நீயும் நானும் தமிழன் என்ற உணர்வு சூடேற்றி ஒன்று திரட்டு கட்டி இத்தனை லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது என்றால் வரலாற்றில் இதைவிட பெரும் புரட்சி எதுவும் இருக்க முடியாது. அப்பா அந்த சூழல்ல நீ ஒண்ணு புரிஞ்சுக்க, நீ மதம் பேசிக் கொண்டிருக்கிறாய், காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய். சாதி பேசிக் கொண்டிருக்கிறாய், அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய். அந்த பெருமையிலே மூழ்கி திளைக்கிறாய், மயங்கி கிடக்கிறாய். என் அன்பிற்குரியவனே, என் அருமை உடன் பிறந்தவனே, ஒன்று புரி. உலகத்திலே கொடிய போதை சாதி மத போதை, புகழ் போதை தான். இந்த 3 போதை தான் மிக கொடிது. புரட்சியை கட்டுப்படுத்துகிற வீழ்த்துகிற கொடிய ஆயுதமே மது மத சாதி போதைதான். இது நான் சொல்லல, பெரியவர் தமிழரசன் நமக்கு கற்பிக்கிறார். அதான்டான். அதோடு சேர்த்து இப்போது தமிழ் மக்களுக்கு பணம், திரை கவர்ச்சி, 5 போதையை சேர்ந்துச்சு. சாராயம், சாதி, மதம், பணம், திரை கவர்ச்சி. இந்த 5 போதைகளும் நம்மளை மயக்கத்திலே வச்சிருக்கு. இதிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் மீளணும், எழணும். நீ ஒண்ணு செய், நீ யாருக்கும் அரசியல் செய்யுங்கிற எண்ணத்தை முதல்ல கைவிடு. நீ உனக்கு தான் செய்யற, நான் எனக்கு தான் செய்யறேன். நாம் எல்லாம் சேர்ந்து நமக்கு செய்யணும். நமக்குங்கிறது நாம பிறந்த பெருமை மிக்க இனத்துக்கு செய்யணும். இவ்வளவுதான் கோட்பாடு. அதை திரும்ப திரும்ப அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், நீ யாரோ ஒருவனுக்காக வேலை செய்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்துக்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிற. அதுதான் முக்கியம். சும்மா இமானுவேல் சேகரனுக்கு ஒரு மாலை வச்சுட்டு, தாத்தா முத்துராமலிங்கத்தோருக்கு ஒரு மாலை வச்சுட்டு அதோட முடிஞ்சு. இப்ப சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம், எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு,
இருக்க இடம், படிக்க கல்வி, பார்க்க வேலை, நடக்க பாதை, குடிக்க தண்ணீர், எரிக்க தடையற்ற மின்சாரம் எங்கிருந்து எவன் தருவான்? எவன் தருவான்? உனக்கு என்ன கனவு இருக்கு? ஒரு கனவு சொல்லு. இதை நான் சாதிக்கணும் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு நாளும் நீ மாலையை வைக்கிற, வணக்கத்தை செலுத்துற, அந்த சமாதியில நின்று எடுத்துக்கிட்ட ஒரு உறுதிமொழி சொல்லு. நீ முதல்ல நீ ஒன்னா இருக்கியா? தேவேந்திரர் நீ ஒன்னா இருக்கியா? தேவரெல்லாம் முதல்ல நீ ஒன்னா இருக்கியா? நீ ஒன்று கவனி. நீ இமானுவேல் சேரனுக்கு நான் வணக்கம் செலுத்தும் போது எண்ணிக்கிட்டு வந்த நான் என் அன்னைங்களும் ஒரு 150 தலைவர்கள் பதாக வச்சிருக்கேன். 150 கட்சி இருக்கு. அதே மாதிரிதான் 30க்கு வா என்னோட எத்தனை கட்சி வருதுன்னு பாத்துக்க. என்ன கொடுமை! இதை எப்படி ஒன்னாக்குறது? ஒரு புள்ளியிலையாவது நம்ம ஒன்னாகணுமா இல்லையா? ஒரு புள்ளியில, ஒரு நோக்கத்தில். அடிமையா இருக்கிற நமக்கு உரிமை இல்லை, நிலம் பறிபோகுது, வட இந்தியா ஏறிக்கிட்டு இருக்கான், வாய்க்கா வரப்பு வட்ட நாத்து நடுற வேலை கூட நமக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் சென்னையில பிச்சை எடுக்கிற வேலையை கூட நமக்கு தரவல. பிச்சை கூட இந்திக்காரன் வந்து எடுக்கிறான். சிரிக்காத, தினம் பிச்சை போடுறவன் நான், அதனால சொல்றேன். என் பொண்டாட்டி சில்லறையா 10 ரூபாயை மாத்தி என் தம்பி தினேஷுக்கு இந்த கை பக்கத்தில் வச்சு விட்டுறான். தினம் 1000 ரூபாய் அதில் இருக்கு. ஒவ்வொரு நிறுத்தத்தில் நான் நிறுத்தும் போது நான் ஏதாவது படிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேன், அவன் கிறுக்கு இறக்கி போட்டுருவான். ஒரே ஒரு தங்கச்சி, திருநங்க தங்கச்சி, அவள் வருவா. வரும்போது அண்ணனு கும்பிடுவா. அவள் மட்டும்தான் எம்ம பிள்ளை, மீதி எல்லாம் இந்திக்காரன். வாய் திறந்து பேசினா எனக்கு தெரிஞ்சிரும்ட்டு பச்சை பிள்ளைகளை தூக்கிட்டு வரும்போது பாவமா இருக்குதே, போட்டு விடுறடே, ஏதாவது போட்டு விடுறா. அன்னைக்கு அப்படிதான் திடீர்னு கையேந்து போது என் தம்பி இம்மாயின்னு நான் 2 தம்பி எல்லாம் உட்காந்துருந்தாங்க. டேய் அவருக்கு ஏதாவது காசு இல்லைண்ணே, இது காசு இல்லைண்ணே, அண்ணா காசு பர்ஸா அங்கே. அப்போ ஒரு கோவம் வரும்பாரு, நான் தான் பிச்சைக்கார பைய, எல்லாரும் பிச்சைக்காரன் அறிவு உட்காந்தா இப்போ என்ன பண்ணுறது? அவர்கிட்ட சொல்லுமா, நாங்கள் உங்களை விட பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லட்டுமா? என்னடா சொல்ற இருக்கா? நான் எங்கே போயிட்டான் இம்மாயின்னு? எங்கே போயிட்டான்? அவன் போயிருப்பான். ஏன்னா அவன் புகழை பெருமையாக பேசும்போது போயிடுவான்ல. பின்னாடி உட்காந்துட்டு என்னைய மாதிரியே தடவிட்டுருக்கேன், அண்ணன் இல்லைன்னு. அதனால எனக்கு இந்த ஒரு ஆரத்தி எடுக்கும்போது நம்ம தான் காசு சட்டப்பையில் வச்சுக்கிறது இல்லை. அம்மா ஆரத்தி எடுக்குது, காசு பொண்ணும். திரும்பி பார்த்தா எவனாவது பக்கத்தில் இருப்பான்றீங்க. ஏய் எங்கடா வந்தவங்கெல்லாம் ஓடி போயிடுவேன். ஏனுங்களே, நம்ம பராரி, நம்மளை விட பராரிகள் பின்னாடி வருது. கொடுமை. ஆனால் எங்கிருந்தோ எனக்கு 1000கணக்கான கோடி பணம் வருது. அது எனக்கும் தெரியல, என் கட்சியில் இருக்க பிள்ளைகளுக்கும் தெரியல, ஆனால் எவனுக்கும் தெரியும். எங்கிருந்தோ வருதுங்க அவருக்கு. ஆனால் அதுதான் எங்கிருந்து வருது அது தெரியும். கால கொடுமை கொடுமை. ஐயோ! ஆனால் நான் சொல்றேன், சொந்த மண்ணில் இருந்து சொல்றேன், நாம வெல்லன். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என் சாதிக்கு சீட்டு, ஓன் சாதிக்கு, அதெல்லாம் நீ மறந்துடு. அதெல்லாம் மற்றவன் கொடுப்பான். நான் நிறுத்துறோம். நம்ம நாம் தமிழர் கட்சி நிறுத்தினால் தகுதியான வேட்பாளர் நிறுத்தும். நீ தேவேந்திரர் பார்த்து, தேவர் பார்த்து, பறையர் பார்த்து, நாடார் பார்த்து, கோனார் பார்த்து, செட்டியார் பார்த்து, முதலியார் பார்த்து, நீ இஸ்லாமிய, கிறித்தவன், இந்துன்னு பார்த்து எனக்கு போடுறதா இருந்தா போட்டுறாத, ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி பார்க்காம போட்டு தான் என்னை 3வது பெரிய கட்சி ஆக்கியிருக்கான். நீ போட்டுறாத. நாங்கள் தமிழர்கள், தமிழ் தாயின் பிள்ளைகள். நாங்கள் நீங்க சொல்ற சாதி இல்லை, நாங்க ஒரே சாதி, தமிழ் சாதிங்கிற எண்ணம் இருக்கிறவன் எங்களுக்கு. விதியே விதியே. நீங்க அப்ப உங்களுக்கு சாதி இருக்கா? இருக்கு. என்ன சாதி? உலகத்திலே என் ஜாதி தான் பெரிய ஜாதி. என்ன சாதி? தமிழ் சாதி. விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி. என்ன பெரும்பாவளன் பாரதி நம் பாட்டேன். அது மாதிரி தமிழ் சாதிடா. நாங்க 13 கோடி மக்கள். நம்ம வெறும் 1.25 கோடி சிங்களம். அவன்கிட்ட தோத்து போயிட்டான். தவாறு எங்க ஐயா சொல்றாரு, ராம்தாஸ் ஐயா, 10,000 குடும்பம் கூட இல்லை உன் குடும்பம். உனக்கிட்ட நான் இந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு நிற்கணுமான்னு கேட்குறது. 10,000 குடும்பம், 10,000 குடும்பம். துணை முதல்வர், அவங்க அப்பா முதல்வர், அவர் துணை முதல்வர், இவங்க முதல்வர், மயன் துணை முதல்வர்.
நீ ரோட்டில் வேணாது இந்த குல்வி ஐஸ் வாங்கி கொடுப்பான், சப்பிட்டு திரி வாங்கிட்டு. ஆனால் அப்படி நாங்களாம் யார் தெரியுமில்ல? யாரு யாருப்பா? அது வடியலை பங்காளி மாதிரி அந்த பக்கம் என் ஏரியாவுக்கு ஐயா, என் ஏரியாவுக்கு ஐயா சொல்கிறேன். இந்த கதை தான். வீண் பெருமை பேசி சாகாத. உனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னா நிமிந்து சொல்லு. என்ன சொல்லு? உனக்கு என்ன இருக்கு சொல்லு. காவிரியில் தண்ணி வாங்க துப்பு இல்லை, முல்லை பெரியாட்டு தண்ணி வாங்கி துப்பு இல்லை, கடலுக்குள்ளே மீன் பிடிக்க வக்கு இல்லை, நாதி இல்லை உனக்கு. நீ செத்தா கேட்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க உனக்கு ஒருத்தரும் கிடையாது. நீ ஒரு அனாதை, நீ ஒரு அடிமை, நீ ஒரு அடிமை. எப்ப சொல்றாரு பார் தலைவர், உலகத்தில் நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ கை கொடுக்கவோ, நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். தனித்து விடப்பட்ட அடிமை தேசினத்தின் மக்கள். அப்ப சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். யாரு? நாமெல்லாம் தான். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. சொன்னவர் நான் இல்ல, அவர். ஆனால் விலகி செல்லல. என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நீ பாரு, கண்ணீர் வருமடா. ரொம்ப நாளா என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். பச்சை பிள்ளைகளடா, வெயில்ல ஒரு சின்ன குழந்தை 4 வயசு இருக்கும். அவ பெரியவ கொடியை பிடிச்சிருக்கா, இவ துண்டறிக்கை வச்சிருக்கா. வீதியில 2 பிள்ளைகள் நடந்து வருதுறா. அவளுக்காக தான் நான் கட்சியை நடத்துறேன். இந்த மண்ணில் அந்த பிள்ளைகளுக்காக தான் கட்சி நடத்துறேன். நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் என் பெரியப்ப எங்க, என் மாமை எங்கன்னு தேடி வரும்டா. அன்னைக்கு இந்த நிலை எனக்கு வரும். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தலைவர் கண்ட கனவை நிறைவேற்றி தமிழ்நாட்டை நாம் படைச்சு உலகத்துல தலை சிறந்த நாடு தமிழ்நாடு, தலை சிறந்த பேரினம் தமிழினம். பண்பாடு, நாகரிகம், கலை, இலக்கியம், கூத்து, பாட்டு எல்லாவற்றிலும் சிறந்த இனம்னு நான் நிரூபிக்கல. நீ பார்த்துக்கிட்டே இரு, நடத்தி காட்டுவீங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? சொல்றதை மட்டும் செய், சொல்றதை மட்டும் செய். நீ ஒரு ஆள், நீ எந்த வாக்கத்தில் ஓட்டு போட்ட? தங்கச்சி நீ எந்த வாக்கத்தில் போட்டீங்க? இந்த பூத்துல போட்டேன்னு போட்டீங்க. நீங்க போட்டீங்களா? உங்களை மாதிரியே 10 பேர் அந்த பூத்துல இருக்கணும். இவ்வளவுதான் உங்க கட்சி பணி முடிஞ்சிட்டது. நீங்க எந்த ஊரு, உங்க தாய் கிராமம் எது? இந்த கிராமம். எந்த கட்சியா வேணாலும் நீரு, இந்த கிராமத்துல என் கட்சி தான் கோட்டை, என் கட்சி தான் பெரிய கட்சி அப்படி நான் உருவாக்குவேன். என்ன பண்ணலாம்? அக்கா, சின்னத்தா, பெரியத்தா, தங்கச்சி, மாமே, மச்சினை எல்லாரையும் சேர்த்து 10 பேர் கட்டிட வேண்டியதான். எவரி பூத் 10 யூத். ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும், பகைவர் நடுங்கும் படையாவும். இது கோட்பாடு. கிளைகள் இல்லாத கிராமம் இல்லை, அதை நிரூபிக்கணும். அவன் தாய் கிராமத்துல சின்னதா ஒரு குச்சியை ஊண்டி, ஒண்ணுல கம்பி போட முடியல, சவுக்கு கட்டை ஊண்டியாவது நாம் தமிழர் கட்சி கொடியை பறக்க விட்டுரு, முடிஞ்சு உங்க கட்சி வேலை. அவ்வளவுதான். இப்ப என்ன, ராமநாதபுரத்தில் எத்தனை வாக்ககம் இருக்கு? ஒரு வாக்ககத்துக்கு ஒரு கிளை, 8 பேர் கொண்ட கிளை வச்சுக்க. 10 பேர் கூட வேணாம், 8 பேர். தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை துணை செயலாளர், துணை தலைவர்கள், செய்தி பிரிவு செயலாளர், 8 பேர். கிளைக்கு ஆண் பெண் அந்த சாதி இந்த எந்த பாகுபாடுல போட்டு கட்டி 6 கிளை ஒரு ஒன்றியமா வச்சுக்க. 6 கிளை ஒரு ஒன்றியமா வச்சுக்க. இங்க பாரு, 6 கிளை தலைவர் 8 பேரு. 8 40, 6 8 48. மேல ஒரு ஒன்றிய தலைமை 8, இங்க ஒரு 48, ஒன்றிய தலைமை 8. இப்படியே கட்டிக்கிட்டே வா. எத்தனை கிளைகள் வருது? மொத்தம் 300 வாக்கம்னா எத்தனை கிளைகள் வருது? 300 கிளை. 308 எவ்வளவு எண்ணிக்கை? அப்ப ஒரு ஒன்றியம், 6 கிளை ஒரு ஒன்றியம். எத்தனை ஒன்றியம் வருது? எவ்வளவு ஒன்றிய தலைமை? பல ஒன்றிய தலைமைகள் சேர்ந்து ஒரு தொகுதி தலைமை. அப்ப 300 பூத்துனா 6 தொகுதியா பிரி. அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். 50 வாக்ககம் தான் ஒரு தொகுதி, அவ்வளவுதான் வேலை செய்ய முடியும். அப்ப 6 தொகுதி தலைமை. இதை சேர்த்து ராமநாதபுரம் தொகுதியே ஒரு மாவட்டம், திருவடானையே ஒரு மாவட்டம், 2 மாவட்டம் சேர்த்து ஒரு மண்டல தலைமை. இதை ஒருங்கிணைக்க ஒரு மாநில தலைமை. பரமக்குடி, முதுகுளத்தூர் 2 சேர்த்து ஒரு மண்டல தலைமை. இதை ஒருங்கிணைக்க ஒரு மாநில தலைமை. இது எப்படி சொல்றது? சேனலைஸ் பண்றது. இங்க இருந்து தொடர்பு,
இங்கிருந்து தொடர்பு, இங்கிருந்து தொடர்பு, இங்கிருந்து தொடர்புகள். இந்த அடுக்குகளை கட்டமைச்சிட்டா நம்மளை வீழ்த்த இன்னொரு மகன் பிறந்து கூட வர முடியாது. அவ்வளவு வலிமையான படையாக நம்ம மாறிடும். நீ ஓட்டு கேட்க பரமக்குடியில், முதுகுளத்தூர்ல, ராமநாதத்தில் எத்தனை பேரோட போனேன்? அதிகபட்சம் தொகுதியில் நான் எல்லா வேட்பாளர் தம்பி தங்கச்சிட்டையும் கேட்டேன். 10 பேர் போயிருப்போம்னே, 15 பேர் இருப்போம்னே. ரொம்ப அதிகமாக போனது 20 பேர். 20 பேர் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நின்னே நம்ம மக்கள் இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதியில் ஒரு 300 பேர், ஒன்றிய தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்ட செயலாளர், தலைவர், அவர் இவர்னு பெண்ணும் தங்கச்சி இங்கேயுமா நம்ம ஒரு கொடி துண்டறிக்கை பிடிச்சிக்கிட்டு வேட்பாளரோட போனோம்னா உண்மையிலேயே மக்கள் நமக்கு பேரெண்ணிக்கையில் வாக்கு தந்து வெல்ல வைப்பார். நீ வாக்கக முகவர் போடாமலே இவ்வளவு வாக்கு, 20 விழுக்காடு கூட நீ போகல. ஒருவேளை 50 விழுக்காடு போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்பவே இந்திய அரசியல்ல பெரிய வியப்பா இருக்கு. 2 முறை நாடாண்ட சந்திரசேகர ராவ், 2 முறை முதலமைச்சராக இருந்த மாயாவதிக்கு இணையாக ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பையன் 8 விழுக்காடு 8.22 வாக்கை வாங்கி எவ்வளோ வந்தான். நாம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி அவன் என்ன பேசிட்டுருக்கோமா? எப்படிங்க சீமானுக்கு இப்படி இவ்வளோ ஓட்டு வந்துச்சு? ஓட்டு காசு கொடுக்கல, சின்னத்தை கடைசியில் தான் கொடுத்தாங்க. மைக்கு கடைசியாக தான் சின்னத்தை கொடுத்தாங்க. எப்படி இருக்கு? வேட்பாளர் எல்லாம் புதுசு, எவனும் கிடையாது, எவனும் புதுசு. அவர் மகன், இவர் மகன், 50 கோடி 60 கோடிலாம். என்னை கேட்டான், ஒரு தொகுதிக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கன்னு. 5 லட்சம்னு சொன்னேன். பேச அரை மணி நேரம் ஆச்சு. திருப்பி பேச 5 லட்சம். 5 லட்சம் தான் செலவு பண்ணீங்களா? ஆமாம். ஏன் இல்லை? இல்லை, அவ்வளோதான். உங்களை மாதிரி 50 கோடியில் இருந்தால் நான் ஒரு தொகுதியை வெல்றதில்லை, நாட்டையே வென்றிருப்பேன். என்ன செஞ்சிருப்ப? 50,000 துண்டறிக்கை கொடுக்குற இடத்துல 5 லட்சம் துண்டறிக்கை கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கு எரிபொருள் நிரப்பி விடுவேன். வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற இடத்துல, டேய் 15 நாள் விடுமுறை போடு, இந்த வீட்டில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைய வேலை விட்டு வந்து வேலை செய்வான். இதுக்கு நீ எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா போதும், நான் வென்றுவேன். அப்புறம் நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவன் 1000-500க்கு என் மக்களின் மானத்தை விற்கிற கூட்டம் நான் இல்லை. நான் அப்படி செய்ய மாட்டேன். என் ஆத்தாளப்பனை 500-1000க்கு கையெந்த விட மாட்டேன். இலவசம்ங்கிற ஒன்னே இல்லாத ஒழிக்கணுங்கிறத லட்சியமாக வச்சிருக்கேன் நான். இலவசம் எதுக்கு? இலவசம்? அது தேவையில்லை. இலவசமா எது இருக்கணும்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர். என் மக்களுக்கு தூய நீர், குடிநீர் இலவசம். ஆகச்சிறந்த கல்வி, அறிவை, தேசத்தின் குடிகளின் பிள்ளைகளின் அறிவை வளர்க்க வேண்டியது அரசின் கடமை. உயிரை காக்கும் மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு, கடமை. அதை செய்ய முடியல. எனக்கு நானே மின் உற்பத்தி நிலையம் வைத்துக்கொண்டு உற்பத்தி செய்ய முடியாது. எனக்கு நானே ரோடை போட்டு நடக்க முடியாது. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் ஒரு பொதுமையாக ஒரு அரசை நிறுவுறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஆனால் ரோட்டுக்கு வரி கட்டிடும், மின்சாரத்துக்கு வரி கட்டிடும், அதுபோக கட்டணம் கட்டுறோம், அதை விடுங்க. ஆனாலும் மின்சாரம் முறையாக தடையின்றி கிடைப்பதில்லை, தண்ணீர் கிடைப்பதில்லை. இவற்றையெல்லாம் மாற்றணும். அதை புரிந்து கொண்டு எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கைகள். அடுத்த சுற்று அண்ணன் பயணம் வருவதற்கு முன்பு 4 தொகுதி தான் கொடுத்துருக்கேன். அந்த 4 தொகுதியை மேற்பார்வையிடுகிற பொறுப்பை என் தம்பி சிவகுமார் மருத்துவர் அவர்களுக்கு கொடுக்குறேன். அங்கே மண்டலத்தை, ராமநாதபுரத்தை மண்டலத்தை தம்பி குமரன் பார்க்குறான்னா, அங்கே முதுகுளத்தூர் பரமக்குடிக்கு ஒரு மண்டல தளபதியை நியமிப்போம். அவர்களை இது பண்ணுவார்கள். இந்த ஒருங்கிணைப்பு இங்கே வெங்குளராஜ் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு மாநில ஒருங்கிணைப்பு போடுவோம். எனக்கு நீங்கள் 6 தொகுதியாக பிரிக்கும்போது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. 6 தொகுதி தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் ஒற்றுமையாக இருந்து இயங்குங்க. தம்பி ஒரே ஒரு கோட்பாடு தான் தம்பி. ஒரு தாய் வயிற்றுல நம்ம 5 பேர் 6 பேர் பிறந்தோம் தம்பி. ஒரே வீட்டில் குழந்தைகளாக இருக்கும்போது வாழ்ந்துட்டோம். சின்ன வீட்டில் பெரிய பிள்ளைகளாகி திருமணம் முடித்து வாழும்போது வீட்டில் ஒரே வீட்டில் வாழ இடையூறாக இருக்குது. சின்னதாக வீடு கட்டி பிரிஞ்சு போயிட்டோம் வாழ்வதற்கு வசதிக்காக. ஆனால் அண்ணன் பொண்ணுக்கு திருமணம், எல்லாரும் கூட்டிட்டோம்.
குடும்பத்தில் மூத்த நம்ம தாத்தா இறந்துட்டாரு, எல்லாரும் கூடிட்டோம். வீட்டில் ஒரு காரியம், வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, கூடிட்டோம். அது மாதிரி நாம் எல்லாரும் தனித்தனி தொகுதியாக இருக்கலாம், தனித்தனி மாவட்டமாக இருக்கலாம். நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இனத்துக்கு ஒரு பிரச்சனை, ஒன்றா நிற்கணும். ராமநாதபுரம் மாவட்டம் கூட்டம் என்றால் அது முதுகுளத்தூர் கூட்டம், பரமக்குடி கூட்டம், திருவிடானை கூட்டம் அல்ல. அது ராமநாதபுரம் மாவட்ட கூட்டம் தான். அப்படிதான் கூடணும். அதை புரிந்து கொண்டு அண்ணன் பற்ற வைத்த நெருப்பை ஒரு தீக்குச்சி, நான் 36 லட்சம் மெழுகுவர்த்திகளை பற்ற வைத்திருக்கேன், ஒற்றை மகன். நீங்கள் அந்த மெழுகுவர்த்தியை எடுத்து ஒவ்வொருவரும் 10 மெழுகுவர்த்தியை பற்ற வையுங்கள். புரட்சி தீ பற்றி எரியும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி எரியணையில் அமரும். அவ்வளவுதான். போட்டு போட்டு குழப்பிக்கிறது. உனக்கு வேலை, உன்னோட படிக்கிறவன், படித்தவன், கூட வேலை செய்கிறவன், பணி செய்கிறவன், பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், எல்லாத்தையும் பேசி நமக்கானவர்களாக மாற்றுங்க. நெருப்பை போல மாறுங்க. எதனோடு சேர்ந்தாலும் நெருப்பு தன்னியல்புக்கு மாற்றுவது போல. அதனால்தான் இருப்பாய் தமிழா நெருப்பாய், நீ இருந்தது போதும் அடுத்தவர்களுக்கு செருப்பாய் என்று பாடியது. அதனால் தான் இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள், எதிர்கால தமிழகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், உங்களை நம்பித்தான் இந்த தமிழர் தாயகம் தவம் கிடக்கிறது. தன்னலமற்ற தன்னிகரில்லா ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்க என் அன்பு உடன் பிறந்தார்கள், கிளர்ந்தெழுந்து வாருங்கள். இந்த புரட்சி தீயை, நம் முன்னவர்கள் பற்ற வைத்த தீயை அணையாமல் அடைகாத்த மறவன் நமக்கு கையளித்த கடமை. அவன் கையிலே இருந்த ஆயுதம் அமைதியாக இருக்கிறது. அந்த ஆயுதம் மிச்சம் வைத்ததை அறிவாயுதத்தால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம் என்கிற உறுதியை நாம் ஏற்போம். இப்போது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், வாக்கக வாரியாகத்தான் நீங்கள் கட்டமைக்க வேண்டும். 6 வாக்ககம் ஒரு ஒன்றியம் என்று பிரியுங்கள். ஒரு ஒன்றிய தலைமை கட்டமையுங்கள். நீங்கள் இந்த 50 வாக்ககத்தை ஒரு தொகுதியாக வைத்து பிரியுங்கள். ஒருவேளை 55 வரலாம், அல்லது 45 வரலாம். பிரித்தளியுங்கள். சொத்தை பிரிக்கிறதா நினச்சிக்கிட்டு, ஏதோ உங்கள் அதிகாரத்தை பறிக்கிறதா நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது. கேவலம். 100 கிலோவை ஒரு மகன் தூக்கிக்கிட்டு நடக்கும்போது கணம் அதிகம், நடை தடுமாறும், பயணம் நீண்ட தூரம் போக முடியாது, சுகமாக இருக்காது. அப்போ 100 கிலோவை 5 கிலோவாக 20 பேருக்கு பிரித்து கொடுத்தால் பயணமும் சுகமாக இருக்கும், சுமையும் எளிதாக இருக்கும். இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யுங்கள். அடுத்த முறை அண்ணன் வரும்போது கட்டமைப்பு முடித்து விட்டது என்று காட்டுங்கள். இருக்கிற எல்லோரையும் ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர், பொருளாளர் பொறுப்பில் போட்டு கட்டமைத்து வாங்கி அவர்களை அறிவித்து வேலையை குறித்து பயணிக்க செய்யுங்கள். நம் பயணம் வெற்றியடைய வேண்டும். 26 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து என் உயிர்க்கினிய உறவுகள் களத்தில் நில்லுங்கள். வீட்டை வெல்லுங்கள், நாட்டை வெல்வது எளிது. தெரு